துக்ளக்கினுடைய அந்த கருத்து கணிப்பின்படி ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டில் எல்லா மண்டலங்களிலும் எடுத்துக்கொள்ளும் பொழுது எல்லா மண்டலங்களிலுமே திமுக முன்னணியில் இருக்கிறது. அதாவது சென்னை மேற்கு மண்டலம், வடக்கு மண்டலம், மத்திய மண்டலம், டெல்டா மண்டலம், தெற்கு மண்டலம் ஆகிய 6 மண்டலங்களா பிரித்து எடுத்ததுல 6லையுமே திமுக ஒரு பெரும்பான்மையோடு லீடிங் எட்ஜில் இருக்கிறதாகவும், கிட்டத்தட்ட ஒரு மண்டலத்தை தவிர மீது எல்லாமே ஆவரேஜா 35% அபவ் போலிங் இருக்கிறதாகவும், அதாவது திமுகவிற்கான போலிங் இருக்கிறதாகவும் அவங்க குறிப்பிட்டிருக்கிறாங்க. ஏன் துக்ளக்கை பற்றிய கருத்து கணிப்பை நம்ம எவ்வளவு பேச வேண்டியது இருக்கு அப்படின்னா, துக்ளக்கே திமுக கூட்டணி தான் ஆட்சிக்கு வரும்னு தான் கருத்து கணிப்பு வெளியிட்டிருக்கிறது அப்படின்றத தாண்டி, துக்ளக் இதயா அவர்கள் தொடர்ந்து பல்வேறு ஊடக விவாதங்களில் கலந்து கொள்ளக்கூடிய நபர். அவர் பல்வேறு விவாதங்களில் பேசுறதையும் நம்ம பார்த்துருக்கிறோம். அவருடைய அந்த கருத்து கணிப்புகளில் ரஜினிகாந்த் குறித்தும் அவர் ஏற்கனவே சொல்லியிருந்தார், ரஜினி வரமாட்டார் அப்படின்னு. அப்போ அவருடைய கணிப்புக்கு நாம் ஒரு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதன் அடிப்படையில் தான் துக்ளக் இதயாவினுடைய அந்த கருத்து கணிப்பை நம்ம பார்க்கிறோம்.